வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா அறிவுத்திருக்கோள் பத்தி பார்க்க போறோம். இது எங்க அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி வட்டம் ஆலியார் பகுதியில வந்து அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலை யார் கட்டினாங்க பாத்தீங்கன்னா வேதாந்திரி மகரிஷி அப்படின்ற ஒரு குருஜி தான் கட்டியிருக்காரு. 1984 இந்த கோயிலை கட்டியிருக்காரு. நம்ம அறிவுத்திருக்கோள் பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி வேதாந்திரி மகரிஷிங்கிறது யாருன்னு சொல்லி நம்ம பாத்துக்கலாம். வேதாந்திரி மகரிஷி ஆகஸ்ட் 14 1911 பிறந்திருக்காரு. இவருக்கு குடும்பம் வந்து ரொம்ப ஏழ்மையான குடும்பம். இவங்க மொத்தம் 7 பேர் கூட பிறந்தவங்க. இவங்கதான் வந்து 8வது பிள்ளையா இருந்திருக்காரு. இவர் வந்து 1வது படிக்கும் போது இவரோட குடும்பத்தின் ஏழ்மையின் காரணமாக இவர் வந்து பள்ளி படிப்பு வந்து தொடர முடியல. அதுக்கப்புறம் அவருக்கு 12 வயசு இருக்கும் போது பாரம்பரியம், சித்தம் மற்றும் ஆயுர்வேதத்தை வந்து பயில்வதற்காக கிருஷ்ணராஜ் வந்து இவர் சந்திச்சிருக்காரு. இவர் வந்து 23 வயசுல கல்யாணம் பண்றாரு. இவரோட மனைவி பெயர் வந்து லோகாம்பாள் அப்படின்ற ஒரு பெண்மணியை வந்து கல்யாணம் பண்ணியிருக்காரு. லோகாம்பாள் நினைவை வந்து அந்த அறிவுத்திருக்கோயில வந்து மண்டபமா வச்சிருக்காங்க. அதை வந்து நம்ம காணொலி மூலமா பார்க்கலாம். ஆன்மீக வாழ்க்கை தொடங்குவதற்கு முன்னாடி அஞ்சல் துறையில வந்து இவர் எழுத்தாளராக பணியாற்றினார். அவர் வந்து 30 வயசு வரை பல தொழில வந்து ஈடுபட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் தான் வந்து ஆன்மீக வாழ்க்கையில வந்து அவர் ஈடுபடுறதுக்கு ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் வந்து மக்களுக்கு வந்து நிறைய போதனைகளை சொல்லியிருக்காரு. அவர் போதனை செய்தனால அவர் வந்து தத்துவ ஞானி அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. அவர் என்னென்ன போதனை பண்ணிருக்காரு அப்படின்னா தனி மனித அமைதி வந்து உலக அமைதிக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வேதாந்திரி மகரிஷி 28 மார்ச் 2006 அன்று உயிரிழந்தார். இப்போ அறிவுத்திருக்கோயிலின் சிறப்புகளை காணொலி மூலம் பார்க்கலாம். இப்ப இந்த காணொலியில பாக்குறது தான் அறிவுத்திருக்கோயிலோட நுழைவாயில். இப்ப நம்ம சுவாமிஜி வாழ்ந்த இடத்தையும் அவர் உபயோகப்படுத்தின பொருட்கள் உள்ள மண்டபத்தை வந்து நம்ம பார்க்கலாம். இதுதான் சுவாமிஜி வாழ்ந்த இடம். இது வந்து அவர் உபயோகித்த பொருட்கள் மற்றும் அவரோட நினைவு பொருட்கள் எல்லாமே இங்கதான் வச்சிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது அருளரங்கம். இங்கதான் வந்து தியானம் வந்து எல்லாத்துக்கும் சொல்லி கொடுப்பாங்க. இது ஒரு பயிற்சி கூடம். இந்த அருளரங்கத்துக்கு பக்கத்திலேயே மகரிஷி வந்து பயன்படுத்திய கார் நிக்குது. இதுதான் வந்து அவர் பயன்படுத்திய காரு. அடுத்து நம்ம பார்க்க போறது நூலகம். இந்த நூலகத்துல வந்து எண்ணற்ற ஆன்மீக நூல்கள் மற்றும் ஆராய்ச்சி நூல்கள் வந்து வச்சிருக்காங்க. இந்த நூலகத்திலேயே தியானம் செய்ய வழிகாட்டும் நூல்களும் இடம்பெற்றுள்ளது. இப்போ நீங்க பார்ப்பதுதான் தியானம் செய்ய வரும் மக்களின் தங்குமிடம். இங்க வந்து ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனியான இடம் அமைந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து இன்னும் பல சிறப்பம்சங்கள் திருக்குறள் இடம்பெற்றிருக்கிறது. அனைவரும் பார்க்க வேண்டிய தலங்களில் இதுவும் ஒன்று. மீண்டும் சந்திப்போம். நன்றி.